السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قال ربي اجعل لي آية، قال آيتك ألا تكلم الناس ثلاثة أيام إلا رمزا واذكر ربك كثيرا وسبح بالعشي والإبكار. وإذ قالت الملائكة يا مريم إن الله اصطفاك وطهرك واصطفاك على نساء العالمين. يا مريم اقنتي لربك واسجدي واركعي مع الراكعين. ذلك من أنباء الغيب نوحيه إليك وما كنت لديهم إذ يلقون أقلامهم أيهم يكفل مريم وما كنت لديهم إذ يختصمون. ஹஸ்பில்லாஹு வனீம். அன்பிற்கின் இஸ்லாமியர்களே, சூரத் ஆல இம்ரானுடைய 41, 42, 43, 44 வசனங்கள் நாம் ஏற்கனவே 38 முதல் 41 வசனம் வரை நாம் பார்த்து கொண்டு இருந்தோம். அதில் கடைசியாக ஒரே ஒரு வசனம் மட்டும் மீதம் இருக்கிறது. இப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுப செய்தி சொல்லிவிட்டான் மலக்குமார்களை கொண்டு. இதை கொண்டு யஹ்யா என்று சொல்லி ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்க போகுது. அந்த குழந்தை உண்மையாளராக, வாய்மையாளராக, ஒரு நபியாக, அது மட்டுமல்லாமல் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒருவராக அந்த குழந்தை இருக்கும் என்பதாக மலக்குமார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுப செய்தி சொல்லிவிட்டார்கள். உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன ஏற்பட்டது? ஒரு பெரும் ஆர்வமும் ஒரு ஆசையும் ஏற்பட்டது. நம்ம சிந்திச்சு பாருங்க, நம்ம ஒரு துவா கேட்கிறோம், அந்த துவாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெகு விரைவில் என்னுடைய கண்ணுக்கு முன்னால் நிகழ்த்தி காட்டுகின்றான் என்று சொன்னால் என்னுடைய கால் தரையில் இருக்காது. இல்லையா? அந்த துவாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரித்து விட்டான், அது எனக்கு கிடைக்க போகிறது என்ற ஒரு விஷயத்தை நாம் அறிந்தவுடன் எவ்வளவு அளவு கடந்த ஒரு மகிழ்ச்சியை நாம் அடைவோம். அப்போ அந்த அளவு கடந்த ஒரு மகிழ்ச்சியை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடைகிறார்கள். அதுவும் பல வருடங்களாக இதற்குமே நமக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இல்லை, சாத்தியக்கூறு இல்லை, நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழந்தை செல்வத்தை தரவில்லை என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய உள்ளத்தில் நினைத்து விட்டார்கள். அவ்வளவுதான் முடிஞ்சு என்று நினைத்ததற்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு என்ன செய்கிறான்? குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறான். அதுவும் சாதாரண குழந்தையாக கொடுத்தார். ஒரு நபியை எமக்கு இன்று நாம் குழந்தை பிறக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். குழந்தை கருவில் ஒரு சிசுவாக இருக்கும் போது அல்லாஹ் ஒரு சிறந்த குழந்தையை கொடு, ஒரு சாலிஹான குழந்தையாக கொடு என்று. அதுவும் பிறப்பதற்கு முன்பே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாலிஹான குழந்தை அல்ல, அதற்கும் ஒரு படி மேல் போய் நபியாக ஒரு குழந்தை எமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தால் நாம் எவ்வளவு மகிழ்ச்சி அடையும் சிந்திச்சு பாருங்க. அது பிறப்பதற்கு முன்பே நமக்கு தெரிஞ்சிச்சு நமக்கு நபி பிறக்க போறார் என்று. அப்போ அப்பேற்பட்ட அளவு கடந்த மகிழ்ச்சியில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கும் பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், யாரும் எனக்கு அதை உண்மைப்படுத்து, எனக்கு அதை உறுதிப்படுத்து, அதற்காக ஏதாவது ஒரு அத்தாட்சி எனக்கு புரிய அல்லாஹ் என்று அவர்கள் கேட்கிறார்கள். கால ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ரப்பி இஜ்அல் லி ஆயா, எனக்கு ஒரு அத்தாட்சி ஏற்படுத்தி கூட நான் அதை வச்சு என்னுடைய மனதை நான் திருப்தி கொண்டு கொள்வேன். எந்த ஒரு நபிமார்களும் இறைவனுடைய கட்டளைகளில், இறைவனுடைய குதிரத்தில் எதிர்கேள்வி கேட்பது என்பது எந்த ஒரு காலத்திலும் இறைவனுடைய வல்லமையில் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்ற அர்த்தம் கிடையாது. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ், எப்படி நீ மறுமையில் இறந்து போனவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கின்றாய் என்பதை என்னுடைய கண்ணிற்கு காட்டிக்கூடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டது இறைவனுடைய வல்லமையின் மீது அவர்கள் கொண்டிருந்த அதிருப்தியின் காரணத்தினாலா அல்லது அவநம்பிக்கையின் காரணத்தினாலா? இல்லை. அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லி காட்டுகின்றார்கள், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றாலும் என்னுடைய உள்ளத்தை நான் என்ன செய்து கொள்வதற்காக, அமைதிப்படுத்திக் கொள்வதற்காக. எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை செய்வான் என்ற ஒரு ஆர்வமும் ஒரு ஆசையும் அந்த ஒரு தேடலும் ஒரு நம்பிக்கையும் என்ன செய்யும்? உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த உள்ளத்தை அமைதிப்படுத்துவதற்காக அல்லாஹ் இப்படித்தான் சுப்ஹானல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்ய போகின்றான்? மறுமையில் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க போகின்றான் என்ற ஒரு உள்ள திருப்தி கொள்வதற்காகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அதே போன்றுதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறைவனுடைய கட்டளையில்
மலக்குமார்களுடைய அந்த வாக்குறுதியில் அவர்கள் அவநம்பிக்கை கொள்ளவில்லை, மாறாக அதை உறுதிப்படுத்திக் கொண்டால் அவர்களுடைய உள்ளம் என்ன செய்யும், இன்னும் கொஞ்சம் அமைதியாக இன்னும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் என்ற அடிப்படையில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் எனக்கு நீ என்ன செய், ஒரு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடு. பைபிளினுடைய புதிய ஏற்பாட்டில் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்று சொன்னால், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனின் மீது அவநம்பிக்கை கொண்டு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய அந்த கட்டளை அந்த வாக்குறுதியின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் என்ன செய்தார்கள், எனக்கு அத்தாட்சி ஏற்படுத்தி. நம்ம அப்படிதான் கேட்போம். பொதுவாக இது அந்த பைபிளுடைய புதிய ஏற்பாடு என்பது ஒரு மனிதனுடைய கையாளர், அப்படிதானே. ஒரு பொதுவாக ஒரு மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்கும், இப்படியாக ஒரு மனிதன் கேள்வி கேட்டால் அது இந்த எண்ணத்தில் தான் இருக்கும் என்பதுதான் மனிதனுடைய யதார்த்த சிந்தனை. அப்ப இது என்ன செய்கின்றது, அந்த புதிய ஏற்பாடு என்பது மனிதனுடைய கையாடல் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அப்போ அந்த எழுதக்கூடியவர்கள் சாதாரண ஒரு மனிதனுடைய எண்ணத்தில், சாதாரண ஒரு மனிதனுடைய உளவியல் ரீதியான ஒரு கருத்தின்படி என்ன செய்கிறார்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய வாக்குறுதியை நம்பவில்லை. எனவே என்ன செய்தார்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு அத்தாட்சியை கொடு, எனக்கு அதை உண்மைப்படுத்து என்று கேட்டார்கள் என்று தவறான விளக்கத்தை பைபிளுடைய புதிய ஏற்பாட்டில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் காண்கிறோம். அப்படி அல்ல. கால ஆயத்துக்கு அல்லாஹ் துகல்லிம் அன்னாஸ ஸலாஸத அய்யாம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்படி அல்ல, உங்களுக்கு நாம் என்ன செய்கின்றோம், ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியாக 3 நாட்கள் மக்களிடத்தில் நீங்கள் பேசாமல் இருக்கும்படி நாம் உங்களை செய்ய போகின்றோம். இல்லா ரம்ஸா, சபிக்கினை, சைகையால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், பேச முடியும். அதை எடுத்து இங்கே வாங்க வாங்கன்னு சொன்னா இப்படிதான் செய்ய முடியும், போங்கன்னு வர இப்படிதான் சொல்ல முடியும். இப்படி கைகளால் சபிக்கினையாகவே தவிர என்ன செய்ய முடியாது, அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு உங்களால் பேச முடியாது. இதை வைத்து என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த பைபிளிலே அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த ஒரு கட்டளையை, மலக்குமார்களுடைய இந்த வாக்குறுதியை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்பவில்லை. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்தார், அவர்களுக்கு தண்டனையாக 3 நாட்கள் பேச விடாமல் ஆக்கிவிட்டான் என்பதாக விளக்கம் எழுதுவார்கள். அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள், சஹாபாக்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். ஒருவேளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டனையாக தருவதாக இருந்தால் அதற்கு மேல் இனிமேல் பேசவே முடியாது என்று தான் அல்லாஹ் என்ன செய்திருப்பான், தண்டனையாக கொடுத்திருப்பான். இப்போ 3 நாட்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியது என்பது அது தண்டனைக்காக அல்ல, அது மாறாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் எதை வேண்டும் என்றாலும் செய்ய முடியும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கணம் அவர்களுக்கு லேசாக காண்பிக்க விரும்பினார். இத்தனை காலம் எவ்வளவு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயோதிகம் எட்டிவிட்டது. அவ்வளவு ஆண்டு காலம் அவ்வளவு செவ்வையாக மக்களிடத்தில், நபி என்றால் யார், மக்களிடத்தில் மார்க்கத்தை எடுத்து சொல்லியிருப்பார், இதுதான் சரி இது தவறு என்று மக்களிடத்தில் அவ்வளவு பேசிய ஒரு நபி, இவ்வளவு பேசிய ஒரு நபிக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமே பேச்சு தான், அப்படிதானே. அப்ப அந்த பேச்சை, இவ்வளவு ஆண்டுகளாக பேசிய பேச்சை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கிறான். இவ்வளவு நாள் நம்ம பேசணும், இன்னைக்கு நம்ம திடீர்னு 1 மணி நேரம் நம்மளால பேச முடியல அப்படின்னா நம்ம எண்ணம் எங்கெங்கே போகும், சரியா. அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபியாக இருந்து அவ்வளவு ஆண்டு காலம் பேசிய பேச்சை ஒரு 3 நாட்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறுத்தி வைக்கின்றான் என்று சொன்னால், அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைத்தால் அது ஒரு மனிதனுடைய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம். எவ்வளவு பெரிய ஒரு டாக்டர் இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, அது என்ன பிரச்சனை, ஏன் பேச முடியவில்லை என்று கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ எந்த இடத்திலிருந்து எந்த காத்து எங்கு மோதும் பொழுது அது பேச்சாக மாறுமோ அந்த இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சின்ன ஒரு புள்ளி என்று சொன்னால் போதும், அது பேச முடியாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி விடுவார். இதை யாராவது ஒரு மனிதரால் செய்ய முடியுமா? இந்த உலகத்தில் நான் உனக்கு அந்த அத்தாட்சியை காட்டுகின்றேன், இந்த அத்தாட்சியை காட்டுகின்றேன், இந்த மருந்து இல்லை, இந்த மாத்திரை இல்லை, எதுவும் இல்லை, இன்றிலிருந்து 1 நாளைக்கு பேச முடியாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? செய்ய முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் தான் இவ்வளவு ஆண்டுகளாக பேசிக்கொண்டிருந்த ஒரு நபர், அதுவும் இனிமேல் பேசவே முடியாது என்று சொன்னால் வேற விஷயம். 3 நாட்களுக்கு மட்டும் முன்னால் பேச முடியாது என்று சொல்வது அல்லாஹ்வுடைய வல்லமையினுடைய உச்சத்தை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இது ஒரு சாதாரண சின்ன ஒரு அத்தாட்சியிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணர்த்தி காட்டுகின்றான். வதுகுர் ரப்பக கஸீரன் வஸப்பிஹ் பில் அஷி வல் இப்கார். இந்த 3 நாட்களில் அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீஹ் செய்யுங்கள், மனதிற்குள் அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள், காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருங்கள் ஜக்கரியா என்பதாக மலக்குமார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையை சொல்லக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூரத் ஆல் இம்ரானுடைய 41வது வசனத்தில் பதிவு செய்வதை நாம் பார்த்திருக்கிறோம். அப்போ தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு போகிறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை கொடுத்தாச்சு. அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த குழந்தை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி அடுத்து பேச வேண்டும் அல்லவா? தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத் ஆல் இம்ரானுடைய 42 43 44 3 வசனத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம், சமுதாயத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை பல முஸ்லிம்கள் உட்பட தவறாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு அதில் ஒரு தெளிவு கிடைக்கும். என்ன வசனம் அது, அந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கின்றார் என்பதை இன்ஷா அல்லாஹ் விளக்கமாக விவரமாக வரக்கூடிய நாட்கள் தெரிந்து கொள்ளும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் குர்ஆனை சரியான வழி கற்றறிந்து அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஹதா மீன் வலிகும் இடையில் அக்குலி கொல் ஹதா சௌஃபிலான் வலக்கும் வல் ஜமீல் முஸ்லிமின் முஃமின் அஜ்மஈன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.